ஹலோ. இப்போ நம்மளோட கம்பெனி பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்துட்டு, அப்புறம் நம்மளுடைய அந்த பிரைடல் புக்கர் மிஷன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவும் நான் குடுத்துர்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கம்பெனியோட நேம் வந்து லோக்கி வெப் வைப் அண்ட் நம்மள கான்டாக்ட் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ், நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதுல இருக்கும். கம்பெனியோட வெப்சைட்ட போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து காமர்ஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி குடுத்துட்டுருக்கோம் நம்ம சைட்ல இருந்து. ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா இந்த பிரைடல் புக்கர் மிஷன்ங்கிறது ஒன்லி ஃபார் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதுவும் எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம பண்ற ஒரு விஷயம். ஸோ இதுல நம்மளுடைய டார்கெட் ஆர் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பீப்பிளே யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு மந்த்லி ஒரு 4 டூ 5 பிரைடல் புக்கிங்ஸ் வந்து எடுத்து குடுத்துறணும் நம்மளோட சைட்ல இருந்து. அவங்களுக்கு அடிஷனலா வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுடைய ரெஃபரல் அண்ட் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், Instagram பூஸ்டிங் அண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், Google ஆட்ஸ், YouTube ஆட்ஸ் இந்த மாரி நீங்க நெறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. ரெஃபரல் அது இதுன்னு சொல்லி. உங்களுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக்கிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இது வந்து அடிஷனலா நீங்க பண்ண போற ஒரு விஷயம். ஆர் சில பேருக்கு இதுதான் மெயின் ஸ்ட்ரீமாவே கூட அவங்க பண்ணிக்கலாம். அது வந்து அவங்களோட விருப்பம். ஓகே. ஆனா நம்ம பண்றது என்னன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்து குடுக்க போறோம். அவங்களுக்கு ரெகுலரா வர்றது இல்லாம எக்ஸ்ட்ராவா எடுத்து தரப்போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்களால 60 பிளஸ் லீடுக்கு மேல எடுத்து தர முடியும். அந்த 60 பிளஸ் லீட்ல உங்களால மினிமம் 4 டூ 5 கன்ஃபர்ம்டு புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே. நம்மகிட்ட பேக்கேஜ் வருது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 4999லேருந்து ஆரம்பிக்குது. இதுவும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். மத்த ஸ்டேட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? மேபி சில லீட்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து கூட வரலாம். அந்த மாரி லீட்ஸ் உள்ள இருக்கும். அது வந்து உங்களோட விருப்பம். அத நீங்க சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே தமிழ்நாடு மட்டும் தான். அண்ட் அதே மாரி லீட்ஸ் என்னென்ன ஈவென்ட்டுக்குலாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா பிரைடல் மேக்கப்க்கு இருப்பாங்க. அதாவது பிரைட் அண்ட் க்ரூம் இந்த 2 கேட்டகரிக்கு வருவாங்க. அப்படி இல்லனால் என்கேஜ்மெண்ட்டுக்கும் பார்ப்பாங்க, பேபி ஷவருக்கும் பார்ப்பாங்க, மெட்டர்னிட்டிக்கும் பார்ப்பாங்க, பியூபர்ட்டி, பர்த்டே ஃபங்ஷன்ஸ்க்கு, பேபி ஷவருக்கு பார்ப்பாங்க. அண்ட் அதே மாரி அதுக்கடுத்து சிம்பிள் பார்ட்டி மேக்கப்ஸ். எனக்கு வந்து பெருசா வேணாம். எனக்கு ஒரு 2000ல பண்ணி குடுங்க, 3000ல பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது உங்க வீடு பக்கத்திலேயே இருக்கு. உங்களுக்கு நியர்பை தான். சும்மா உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு நான் போயிட்டு வர்றது எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கவங்க, நீங்க அத எடுத்துக்கலாம். அது கம்பல்சரிலாம் கிடையாது. அது உங்களோட விருப்பம். நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா மத்தவங்களுக்கு குடுத்துறலாம். சரிங்களா? அதே மாரி இதோடைய உங்களுக்கான 2 பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கிறது வந்து லீட் ஷேரிங் பிளான். உங்களுக்கு குடுக்கப்படுற லீட் வந்து ஒன்ஸ் நீங்க அத கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு போகும். இது ரிவர்ஸ்லயும் நடக்கும். அதாவது வேற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த லீட கன்வெர்ட் பண்ணாம விட்டாங்கன்னா, அந்த லீட் உங்களுக்கும் வரும். அதே மாரி இந்த லீட் எத்தன பேருக்கு போகும்னு கேட்டீங்கன்னா, 2டே பேர் தான். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா, நான் ஒரு லீட சூஸ் பண்ணுவேன். நான் ஒழுங்கா கன்வெர்ட் பண்ணல, எனக்கு அந்த லீட் வந்து வேண்டாம், நான் விட்டுட்டேன் அப்படின்னா, என்கிட்ட இருந்து அந்த லீட் இன்னொரு ஒரு பெர்சனுக்கு போகும். அந்த பெர்சனுக்கு அவங்களும் வந்துட்டு அவங்க புக் பண்றாங்க, இல்ல அவங்க விட்டுர்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த லீட் வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிடும் நம்மளோட போர்ட்டல்ல இருந்து. எந்த ஒரு இடத்துலயுமே லீடு 2 பேருக்கு மேல ஷேர் ஆகாது. ஓகேவா? 2 பேருக்கு தான் மேக்ஸிமம் ஷேர் ஆகும். ஒருத்தருக்கு இருக்கும். அவங்களே அத பேசி டீல க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்ல. அவங்களால பேசல. அவங்க பேசிட்டாங்க. பட் அவங்களுக்கு அது செட் ஆகாது. அந்த மாரி ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னா, அது இன்னொரு பெர்சனுக்கு போகும். அதுக்கப்புறம் அது வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 2 பேக்கேஜ் இருக்கும். ஒண்ணு வந்து பேசிக் அண்ட் எக்ஸ்டெண்டட். பேசிக்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4999 இது 15 டேஸ்க்கு மட்டும் தான் வரும். பட் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது வந்துட்டு 8499 இந்த பேக்கேஜ் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, மினிமம் ஒரு 30 டேஸ் ஆச்சு நீங்க ஒரு கமிட்மென்ட்டோட ஒரு வொர்க்க பண்ணா மட்டும் தான். ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே பிசினஸ். போட்டோம் வந்துச்சு அப்படின்ற மாரி எதுவுமே கிடையாது. நம்ம கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டுட்டே இருந்தா மட்டும் தான் அது ரிசல்ட் நமக்கு குடுக்கும். அதே தான் இங்கேயும். நீங்க ஒரு 30 டேஸ் மினிமம் ஒரு 1 மந்த் ஆச்சு ஒரு இடத்துல வொர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அந்த வொர்க் ஃப்ளோவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி நடக்குது? என்ன நடக்குது? அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. நம்ம பேசிக் பிளான்ல குடுத்துட்டு இருக்க 15 டேஸ்க்கு நம்ம குடுக்குறது 5000 அப்படிங்கிறத நீங்க இன்னொரு ஒரு 15 டேஸ்க்கு எடுத்தீங்கன்னா 10,000 கிட்ட வரும். அத லெஸ் பண்ணி உங்களுக்கு ₹1500 டிஸ்கவுண்ட் பண்ணி 8,500க்கு நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாரி இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்க எங்க சைட்ல இருந்து 5000 பேக்கேஜ் எடுக்கிற ஒவ்வொரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் மினிமம் 30 லீட் வந்து நாங்க கேரண்டி பண்றோம். இங்க குவாலிஃபைட் லீட்னா என்னன்றத நான் கீழ சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சொல்லிடுறேன். மினிமம் 30 லீட் உங்களுக்கு குடுப்போம். மேக்ஸிமம் எங்களால 50 லீட் வரைக்கும் உங்களுக்கு எடுத்து தர முடியும் இந்த 15 நாட்ல. ஓகேவா? உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். நான் அது எல்லாமே ஒன் பை ஒன்னா கீழ கவர்
கால் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி 8500 பேக்கேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் எங்களால் இந்த 30 டேஸ்க்கு மினிமம் 60 லீட்ஸ், அதாவது பர் டேக்கு 2 லீடுன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர் டேக்கு 2 லீட் அப்படின்றது மாதிரி உங்களால் மினிமம் 60 லீட்ஸ் கிட்ட ரிசீவ் ஆக முடியும். அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 லீட்ஸ் கிட்ட உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியோட டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இவங்களுக்கு 15 டேஸில் பேக்கேஜ் முடிச்சிடும், உங்களுக்கு 13 டேஸ் வேலிடிட்டி இருக்கும். அண்ட் இங்கேயுமே எல்லா டைப் ஆஃப் ஈவெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். பட் பேசிக் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். பட் இங்கே வந்து ப்ரையாரிட்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்னென்னன்றதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போக போக சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் நம்மளுடைய அல்டிமேட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000 பேக்கேஜ் தான். ஏன் அப்படின்னா ஒரு லீடு கிட்ட பேசி அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் ஆக்சுவல் ப்ராப்ளமே. ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை வந்து மேக்கப் பண்ணுறது தான் தவிர அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் எங்கள் டீமோடைய ஒர்க்கே. ஸோ எங்கள் டீம்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரைடல் மேக்கப்பான லீட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் காலிங் வந்து பண்ணிடுவீங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட், அவங்களோட பேக்கேஜ் நமக்கு செட் ஆகுமா, அவங்க கேட்குற பட்ஜெட்டில் நல்லா பண்ண முடியுமா, இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு அவங்க வருவாங்களா, இது எல்லாமே நீங்கள் குவாலிஃபை பண்ணிடுவீங்க. அண்ட் குவாலிஃபை பண்ணதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கி அதை கன்ஃபார்மே பண்ண முடியும். இந்த இடத்துல தான் நிறைய பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்னென்னவோ பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் பூஸ்டிங், ரெஃபரல், அது இதுன்னு என்ன பண்ணாலும் கன்வர்ஷனுக்குன்னு வரும்போது அது கன்வெர்ட் ஆகாது. இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் அது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லாமல் நம்மள கோஸ்ட் பண்ணுறோம். ஐ மீன் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, நம்பரை பிளாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த 25,000 பேக்கேஜோட ஹையஸ்ட் வேல்யூவே. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 14 ஸ்டெப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து இருக்கும். இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்வெர்ட்டிங் ஆட் கிரியேட்டிவ்ஸ் இருக்கும். இது மூலிமா உங்களோட பிராண்ட் அண்ட் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை நாங்களே பார்த்துப்போம். உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ செட்டப், உங்களோட காம்படிட்டர் அனாலிசிஸ் அண்ட் உங்களோட மெட்டா ஆட் கேம்பெயின் செட்டப், இது எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணிவிடுவோம். இந்த 25,000 பேக்கேஜ் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக காம்படிட்டர்ஸ் ஹெவியாக இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பேக்கேஜ் எங்ககிட்ட எடுக்கிறவங்களுடைய பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க என்ன ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா மினிமம் 25,000 வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 15,000 20,000 பண்ணுறவங்க இந்த பேக்கேஜ் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எங்ககிட்ட இந்த பேக்கேஜுக்கு வர பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மினிமம் 25,000 ஒரு 30,000க்கு பிரைடல் மேக்கப் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் நிறைய இருக்கும். இந்த சென்ஸ் என்னென்னா அவங்கள விட கம்மியாக பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டை பேசி அந்த அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது 100%லாம் நடக்காது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 25,000 பேக்கேஜில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு லீடு வருது. அந்த லீடால் வந்து 50,000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட பிரைடல் மேக்கப் சர்வீஸ் எடுக்க முடியும் அப்படின்னால் அவங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ணலை ஆர் நம்ம பண்ணிட்டோம், அவங்க ஒர்த்து தான் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் டீல் க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னால் அவங்க 10,000 ரூபாய்க்கு இருக்கிற பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட போவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கன்வர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கிளைண்ட், ஏன்னா அது ஒரு மேரேஜ் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஸோ அங்கே வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு இவ்வளோ தானா, இவ்வளோ ஆகுமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க, நல்லாவே செலவு பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம தான் பேசி கன்வெர்ட் பண்ணுறதுல தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டார்கெட்டட் லோக்கலில் கேம்பெயின் பண்ணி கொடுக்கறது, லீட் ஃபில்டரிங் பண்ணி கொடுக்கறது, ஆட்டோமேட்டட் ஃபாலோஅப் சிஸ்டம், டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து மந்த்லி ஆப்டிமைசேஷன், அன்லிமிட்டெட் கேம்பெயின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்க்ளூடிங் யுவர் ஆட் பட்ஜெட். இதுதான் வந்துட்டு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம். என்னன்னா நான் வந்துட்டு என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு சர்வீஸ் சார்ஜாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுறேன், மெட்டாவுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக 25,000 ஒரு மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 30 டேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது, எதுக்கு எவ்வளோ ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஆச்சு, இவ்வளோ போட்டு நான் வரவே இல்லை, இன்னும் எவ்வளோ போடணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் மினிமம் 3 மந்த்ஸ் ஆச்சு எங்கள் கூட கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணணும். அப்போ மட்டும் தான் எங்களால் ரிசல்ட் எடுத்து தர முடியும். நான் என்ன ரிசல்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய எலைட் பிளானுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே நம்மளால் மினிமம் 2 lakh per month வந்து ப்ராஃபிட் எடுத்து தர முடியும் 3 months நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஆஃப்டர் தட் 3 monthsக்கு அப்புறமா உங்களுக்கு ஆர்கானிக்காகவே லீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சில பேர் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன, அவங்க அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் புக்கிங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்யூச்சருக்கு அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இப்போ நம்மளுடைய பிரைடல் புக்கர் மிஷின் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. எங்க சைட்லேருந்து நாங்க உங்களுக்கு லீட்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ரிசல்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்திருக்க குவாலிட்டி லீட்ஸ நீங்க ரெகுலரா பேசி கன்வெர்ட் மட்டும் பண்ணா போதும். உங்களோட புக்கிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சுரும். உங்களுக்குள்ள மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஏன் தமிழ்நாடு மட்டும் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா தமிழ்நாடு மட்டும் தான். ஏன்னா, நம்மளோட பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்க எடுத்து வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இப்ப நீங்க உள்ள வரப்போறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் சர்வீசபிள் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள தான். இங்கேருந்து அவங்க கேரளாக்கோ, இல்ல ஆந்திராக்கோ, பெங்களூரோ அந்த மாரிலாம் போய் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ அந்த பிரைடு வந்து பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "எங்க ஊர்ல இருக்கவங்களே நாங்க வந்து பண்ணிக்கிறோம்." அப்படின்ற மாரி கடைசி நிமிஷத்துல அவங்க அத பிளான சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, தமிழ்நாட மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ தூரத்துல இருந்து கால் பண்ற எந்த ஒரு கிளையன்ட்டும் கிடையாது. அண்ட் அதே மாரி ஜென்யூனா அவங்க எல்லாருமே நம்மளுடைய லோக்கல் சிட்டீஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைட்ஸ் இல்ல பிரைடோட ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருப்பாங்க. அண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஷேர்டு குவாலிஃபைட் லீட்ஸ் இருக்கும். லோயஸ்ட் காஸ்ட்ல. பட் எலைட் பிளான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த மாரி ஷேரிங்லாம் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு வர லீட் உங்களுக்கு மட்டும் தான். அண்ட் அங்கே லீடோட நம்பர்ஸ்லாம் கவுண்டே கிடையாது. அந்த அன்லிமிட்டட் லீட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டு பி ஃப்ராங்க், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு சொல்லணும்னா 10 டேஸ்க்கு உங்களுக்கு 60 லீட்ஸ் கிட்ட வரும். 60 லீடு 10 நாளைக்கு 60 லீடு கிட்ட எங்களால் எடுத்து தர முடியும். இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 லீட்ஸ் கிட்ட வரும். இந்த 120 லீட்ஸும் ஒரு மாதத்துக்கான புக்கிங் கிடையாது. நெக்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸ்க்கான புக்கிங்ஸ் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் எங்கள் கூட வந்து கண்டினியூஸாக 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் ப்ராஃபிட்லேருந்து தான் எடுப்போமே தவிர திரும்ப திரும்ப உங்களோட கை காசை போட விட மாட்டோம். அதனால இந்த மாரி ஒரு சில செட்டப் எல்லாமே வந்து எலைட் பிளான்ல இருக்கும். அது ஒன்லி ஃபார் ஹையர் எண்ட் பேக்கேஜ் மட்டும் தான். இல்ல உங்களுக்கு ஓகே, நான் அத எடுத்து நான் பண்ண ரெடி, நான் என்னோட பிசினஸ் அப்ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஆனா இந்த எலைட் பிளான் போறவங்களோட ப்ரொஃபைல் வந்து நாங்க கொஞ்சம் இவாலுவேட் பண்ணிட்டு தான் அங்க மூவ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயமும் இருக்கும். அடுத்து வந்து எவ்வளோ சீக்கிரமா என்னால ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீட் ஷேரிங் பிளான்ல இருக்கவங்க எல்லாருக்குமே 2 to 3 டேஸ்க்குள்ள அவங்க அமௌண்ட் பே பண்ணதுலருந்து 2 to 3 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு அவங்களால ரிசல்ட்ட பார்க்க ஆரம்பிச்சிட முடியும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீசன் வந்து இது ஆல்ரெடி ரன்னிங் சிஸ்டம். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் எலைட் பிளான பொறுத்தவரைக்கும் அவங்களுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரன் பண்றதுனால, மினிமம் 7 to 14 டேஸ் ஆகும் உங்களோட ரிசல்ட்ட நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ம சிலது குவாலிஃபைட் லீட்ஸ் நம்ம எத சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வர லீட்ஸோடைய ஈவென்ட் டேட், எந்த டேட்ல அவங்களுக்கு மேரேஜோ, வெட்டிங் என்கேஜ்மெண்ட்டோ என்ன நடக்க போதோ, அவங்க என்ன ஈவென்ட்டுக்காக பார்க்குறாங்க, என்கேஜ்மெண்ட்டா, ரிசப்ஷனா, மேரேஜா, எதுக்கு பார்க்குறாங்க, என்ன பட்ஜெட்ல பார்க்குறாங்க, 10 to 15 15 to 20 என்ன பட்ஜெட்ல பார்க்குறாங்க, என்ன லொகேஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்களோட வெரிஃபைடு வாட்ஸ்அப் நம்பர் என்ன. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கிட்ட இருக்க எல்லா லீட்ஸோடதுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம கொடுப்போம். நார்மல் நம்பர் கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதை வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபேக்காவோ இல்லைனா இன்கம்ப்ளீட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இந்த விஷயம் இருக்கும். அண்டு சில பேருக்கு வந்து பட்ஜெட் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேரோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து தான் பட்ஜெட்டு சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு சாரீ ப்ரீ பிளேட்டிங்க்கு வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஜுவல்ஸுக்கு வேறு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு வெறும் மேக்கப் மட்டும் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து பட்ஜெட் வந்து டிஃபர் ஆகும். அதுவுமே உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிவிடுவோம். அடுத்து வர லீட்ஸ் ஜென்யூனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 100% ஜென்யூன் தான். ஏன்னா வர லீட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பிரைடா இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து ஈவென்ட் ஆர்கனைசர்ஸா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இது வந்து செப்பரேட். இது வந்து எலைட் பேக்கேஜ்ல இருக்கவங்களுக்கு நாங்க பண்ணிட்டுருக்கோம். பட் இந்த லீட் ஷேரிங்ல இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டா அது வராது. வந்துச்சுன்னா மேபி இந்த கேட்டகரியில வருவாங்க அப்படிங்கிறதுனால நாங்க அத ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கிளையண்ட்ஸ், ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்க எங்களோட கிளையண்ட்ஸ் அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்க எங்களோட கிளையண்ட்ஸுக்கு அவங்க கிட்ட யாராவது வந்து பிரைடல் மேக்கப்க்கு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வந்துட்டு உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நீங்க அவங்க கூட டை அப் பண்ணிட்டு, உங்களுடைய கமிஷன் என்னவோ அதெல்லாமே நீங்க பேசிட்டு, நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். பட் நாங்க ஒரு கான்டாக்ட்டையும் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு குடுப்போம். அதுக்கு அடுத்தது, ஸோ எனக்கு வர அதே லீடு தான் வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரீசன் என்னதுன்னா, ஆப்போசிட்ல இருக்க லீடோடைய சேஃப்டி எங்களுக்கு முக்கியம். அதாவது நான் ஒரு பிரைடு, நான் ஒரு இடத்துல என்கொயரி பண்றேன்னா, என் டேட்டா 2, 3 பேருக்கு போகுது அப்படின்னா, நான் அந்த இடத்துல பயப்படுவேன். ஸோ அதனால லீடோட சேஃப்டிக்காக நம்ம சைட்லேருந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது 2 பேருக்கு தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த லீட கிளைம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் அந்த லீடு. அவங்க அத பேசி கன்வெர்ட் பண்றது அவங்க கையில இருக்கு. ஒன்ஸ் அவங்க அத கன்வெர்ட்டும் பண்ணல, எதுவுமே நடக்கல, ஸ்டேட்டஸ் அப்டேஷனே இல்ல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஷோ ஆகும். அவங்க அத கிளைம் பண்ணதுக்கப்புறம் அது அவங்களுக்கு போகும். 2 பேர் கிளைம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லீடு டிஸப்பியர் ஆகிடும்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் அதே போல இந்த கொஸ்டினுக்கு இதோ இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு தெரியுமா? இதுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட் பிரசன்ட் மார்க்கெட்ல ஸோ இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 தேதி 9ஆம் மாசம். ஓகே. ஸோ இந்த டேட் இந்த செப்டம்பர் மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரீசென்ட்டா ஐ மீன் இந்த ஃபீல்ட்ல இருக்கனால நாங்க பார்த்தது என்ன அப்படின்னா, பிரைட்ஸ் இப்போ நான் ஒரு கல்யாண பொண்ணுனா, நான் வந்துட்டு Instagram ஓப்பன் பண்ணி தள்ளினாலே எனக்கு வந்து 4 ரீலுக்கு நடுவுல ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட ஆட் வந்துரும். ஸோ நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு Instagram நான் நோண்டுனேன்னா, மினிமம் ஒரு 3லருந்து 4 மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். எல்லாமே ஆட்டோமேட்டட் மெசேஜ். ஸோ கிளிக் பண்ணானா, "ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ்" அவ்வளோதான். ஸோ கிளிக் பண்ணி பண்ண முடியும் அவங்களால. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 4, 5 பேர்கிட்ட கேட்டு வைக்கிறாங்க. எப்படி ஒரு நாளைக்கு. ஸோ அவங்களோட ஒரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா, அவங்க மினிமம் ஒரு 10லருந்து 20 பேர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா யாரோடது கம்மியா இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து புக்கிங்கே பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம ஷேரிங் பண்ணலனாலும், லீடே வந்துட்டு நம்மகிட்ட கேட்குற மாரி 10லருந்து 20 பேர் 10லருந்து 20 நான் சொல்றது வந்து ப்ரூவன் ரிசல்ட். ஓகே. ஸோ ப்ரூவன் ரிப்போர்ட். ஸோ 10லருந்து 20 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 4 பேர்கிட்டயோ, 5 பேர்கிட்டயோ இல்ல 10லருந்து 20 பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட கேட்குற மாரியே. ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஐ மீன் நமக்குள்ளேயே ஷேரிங் நடக்கலனாலும், லீடே வந்து 4 பேர்ட்ட அவங்க டேட்டாவ குடுக்குறாங்க. ஸோ அதனால ஆப்போசிட்ல இருக்கவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகே. ஸோ எங்க சைட்ல இருந்து இந்த எலைட் பிளான்ல அதுதான் அட்வான்டேஜ். ஸோ எங்க கிட்ட கேட்குற மாரியே அவங்க 10லருந்து 20 பேர்கிட்ட கேட்டாலும், எங்களோட சேல்ஸ் ஸ்கில்ல வச்சு நாங்க தான் பெஸ்ட் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி, எங்க கிட்ட அவங்க பேக்கேஜ எடுக்க வைப்போம். இதுதான் எங்க சைட்லருந்து நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறது. ஸோ உங்களுக்கு வந்த லீட்ஸ் வந்துட்டு நான் வேற ஒருத்தவங்க கிட்ட புக் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க கம்மியா பண்றாங்கன்னு அவங்க கிட்ட போயிட்டேன். அந்த கதை எதுவுமே வந்துட்டு எலைட் பிளான்ல இருக்கவங்களுக்கு நடக்காது. ஸோ ஏன்னா அது எல்லாமே ஹை எண்ட் பேக்கேஜஸ். இருந்தாலும் உங்களுக்கு நாங்க கன்வர்ஷன் பண்ணி குடுப்போம். அது எங்க சைட்லருந்து நாங்க கால் சப்போர்ட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணி குடுப்போம் எங்க கிட்ட. அதுக்கு அடுத்து இந்த கொஸ்டின் நீங்க கிளியர் ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களே லீட ஷேர் பண்ணலனா கூட, ஆப்போசிட்ல இருக்க பிரைடு வந்து அவங்க டேட்டாவ 4 பேர் இல்ல 10 பேர்ட்ட குடுத்து அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியாம. ஏன்னா நம்மகிட்ட அவளுங்க எவ்வளோ ஈஸியா வராங்களோ, அதே கான்செப்ட் தான் அவங்க மத்தவங்க கிட்டயும் போறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை என்னோட லீடு ரிப்ளை பண்ணலனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த லீட்ஸ் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, எலைட் பிளான் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் உங்க லீட் வந்து உங்களுக்கு ரிப்ளைலாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து நார்மல் தான். ஐ மீன் பண்ணவே மாட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கவங்க டைம்க்கு ஃப்ரீயா எப்ப இருக்காங்களோ அப்பதான் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லா லீடுமே கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. உங்களுக்கு கேரண்டீட் லீட் வால்யூம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அதாவது ரொம்பவே கம்மியான கன்வர்ஷன் ரேட் வச்சா கூட உங்களால ஈஸியா கன்வர்ஷன் பண்ணிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு நீங்க வந்து 5000 பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு அந்த 15 டேஸ்க்கு வந்து என்னால 30 லீட் வந்து உங்களுக்கு குடுக்க முடியும். 30 லீட்லேருந்து ஒரு 3 லீடு கூட உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாதா? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியும். 30 பேர்கிட்ட பேசுறீங்கன்னா, 30 பேர்கிட்ட உங்க பேக்கேஜ பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணா கூட, அதுல 3 பேராச்சும் கண்டிப்பா கன்வெர்ட் ஆயிடும். அது 10ல 1 ஆச்சும் கண்டிப்பா கன்வெர்ட் ஆயிடும் நமக்கு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க 8000க்கே ஒரு பிரைடல் மேக்கப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வரப்போற ரெவென்யூ வந்து 24,000 எப்படி 5K நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000. ஸோ அதனால உங்களோட லீட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அடுத்தடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து நான் 5,000 இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். 24,000 வந்து மினிமம் எடுக்கிறதுக்கு. பட் நீங்க 8,500லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 60 லீடு. 6 பேர்கிட்ட நீங்க ரூ. 10,000 வாங்குனீங்கன்னா கூட ரூ. 60,000 உங்களால வந்து ஈஸியா வெளிய எடுத்துற முடியும். நெக்ஸ்ட் உங்களால குரோ பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நீங்க ஃபியூச்சர் புக்கிங்ஸ்க்கு இப்ப செப்டம்பர்லயே நீங்க உட்காந்து பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு தான் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே. ஸோ அண்ட் அதே மாரி என்னென்ன ஈவென்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிரைடல் கவர் ஆகும் அப்படின்றத நான் மேலேயே சொல்லியிருந்தேன். என்கேஜ்மென்ட், மெட்டர்னிட்டி, பேபி ஷவர் இந்த மாரி எல்லா ஈவென்ட்ஸும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ கட்டுங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லி ஏதாவது ஜிஎஸ்டி அது இதுன்னு ஏமாத்துவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு 4,999ல நாங்க குடுத்துட்டுருக்கோம். அது வந்து பேசிக் பிளான். இல்ல நான் வந்து 1 மந்த் பிளான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 8,500. அதுல உங்களோட ஒரே ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டட் லீடு கிட்ட ஃபாலோ பண்ணி அவங்கள கன்வெர்ட் பண்ணி புக்கிங்கா மாத்திக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா நீங்க கிளைம் பண்ற ஒரு லீட அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சேஃப்டி உங்களோட பிசினஸும் சேஃபா இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் வாங்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்போ வேற இடத்துல பேச மாட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல புக் பண்ணிட்டேன் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க உள்ள. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு வேள
நீங்க வந்து 30 லீடு குடுத்துர்றேன், 40 லீடு குடுத்துர்றேன்னு சொல்றீங்க. அத குடுக்கலன்னா என்ன நடக்கும்? இல்ல அத நீங்க குடுப்பீங்கன்றதுக்கு எனக்கு என்ன கேரண்டீட் அப்படின்னு கேட்டீங்கனால், எங்க சைட்லேருந்து நாங்க கேரண்டி பண்ற மினிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் நான் உங்களுக்கு குடுக்கல அப்படின்னால், அந்த லீட்ஸ குடுக்குற வரைக்கும் நீங்க எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ஒர்க் பண்ணி குடுப்போம். ஓகே. ஸோ அந்த ப்ராமிஸ் பண்ண லீட்ஸ் 60 லீடு நாங்க உங்களுக்கு மினிமம். மேக்ஸிமம் பத்தி எங்கனால வந்து கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா அது சீசன பொறுத்து சேஞ்ச் ஆகும். அண்ட் லீட்ஸோட கவுண்ட்ட பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அதனால மினிமம் 60 லீடு நான் உங்களுக்கு 1 மாசத்துக்கு எடுத்து குடுப்பேன் அப்படின்னு சொல்ற இடத்துல, என்னால 1 மாசத்துக்கு உங்களுக்கு எடுத்து தர முடியலன்னா, நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் ஆர் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் கூட உங்க கூட ஃப்ரீயா ஒர்க் பண்ணி, உங்களுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ண நம்பர் ஆஃப் லீட்ஸ எடுத்து குடுத்துருவோம். இது எல்லாமே பேசிக் பிளான்ல இருக்கவங்களுக்கான டவுட்ஸ். ஏனால் எலைட் பிளான்ல இருக்கவங்களுக்கு அந்த டவுட்டே கிடையாது. அவங்க நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு எங்க கூட தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 3 மந்த்ஸ்ல அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா கன்வர்ஷனும் நாங்க பண்ணி குடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் அதுக்கு அடுத்தது ஏன் வந்து நீங்க பிபிஎம் சூஸ் பண்ணணும்? அதாவது பிரைடல் புக்கர் மிஷின். நம்ம பிரைடல் புக்கர் மிஷின ஏன் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாட் ஜஸ்ட் அனதர் மார்க்கெட்டிங் கம்பெனி. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் ஜெனரேஷன் சர்வீஸ ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு குடுத்து, அவங்களுக்கு நல்ல புக்கிங்ஸ் எடுத்து குடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷன். ஸோ அதனால இந்த சிஸ்டம் ஆல்ரெடி ரன்னிங்லயும் இருக்கு. இத டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. அண்ட் இது ரிசல்ட்ஸ் குடுக்குது அப்படிங்கிறத நம்ம செக்கும் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதனால உங்களோட மணி எதுவும் இந்த மாரி ரேண்டம் பூஸ்டிங்கோ, இல்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோ பண்ணி வேஸ்ட் பண்ணாத மாரி, உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு தேவையான லீட் ஜெனரேஷன் நாங்க பண்ணி குடுத்துருவோம். ஸோ நீங்க பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் ஏன் எங்கள பர்ட்டிகுலரா நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீடோட குவாலிட்டி அண்ட் லீடோட எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ். நீங்க வெளிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 10,000 இல்லாம உங்களால வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஒரு சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் ஒரு அண்ட் அவங்களோட ஆட் பட்ஜெட் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ஆச்சு வந்துரும் ஒரு மாசத்துக்கு. பட் நம்மகிட்ட 8,500 தான். அதுலயும் 60 லீட் வந்து நம்ம குடுக்குறோம். அந்த ப்ராமிஸ்டு நம்பர் ஆஃப் லீட். ஒருவேள அத குடுக்கலனா கூட, உங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா இருந்து ஒர்க் பண்ணி குடுப்போம். இது வேற எந்த ஒரு இடத்துலயுமே இந்த ரிஸ்க் ரிவர்சல் கிடையாது. ஓகே. அதுக்கு அடுத்தது நம்மளோடது வந்து ஸ்ட்ராங் எம்யூஏ பேஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்ட்ராங் எம்யூஏ பேஸ் அப்படின்ட்டு நான் எத மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். நான் உங்களுக்கு ஒரே ஒண்ணு மட்டும் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல சென்ட் பண்ணிடுவேன். அதுலருந்து நீங்க கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஆர் வெப்சைட் விசிட் பண்ணீங்கன்னா கூட அங்கருந்து எடுத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா, என்ன என்ன ப்ரோ ஆர் என்ன சார் உங்களுக்கே வந்து ஃபாலோவர்ஸ், போஸ்ட் எல்லாம் கம்மியா இருக்கு. நீங்க எப்படி எங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி குடுப்பீங்க? எங்களுக்கு இத பார்த்தாலே நம்பிக்கை வரல. அப்படிலாம் நீங்க ஏதாவது யோசிச்சீங்கனால், கொஞ்சம் ஒரு உண்மைய யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து ரியலான ஃபாலோவர்ஸா? எல்லாருமே உங்களுக்கு புக்கிங்கா கன்வெர்ட் ஆகுறாங்களா? நீங்க வச்சிருக்க அந்த 30,000 சாரி ஒரு 3000, 4000 ஃபாலோவர்ஸ், 5000 ஃபாலோவர்ஸ் நீங்க வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரிஜினலா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்டா ஆட் கேம்பெயின் ஆர் எந்த ஒரு வகையான ப்ரமோஷன் நீங்க பண்ணீங்கனாலும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பயங்கரமா பாதிக்கும். டெக்னிக்கலா அத பத்தி உங்களுக்கு வந்து தெரியாது. அத பண்ணி குடுக்குற எங்களுக்கு வந்து நல்லாவே அத பத்தி தெரியும். அது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எங்களோட பேஜ்ல ஃபாலோவர்ஸோ, போஸ்ட் இது எல்லாமே கம்மியா இருந்தாலும் எங்களுக்கு அத பத்தி கவலையே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய டேக்டு செக்ஷனுக்கு கொஞ்சம் இப்படி வந்து நீங்க பார்த்தீங்கனால், எங்களுடைய கிளையண்ட்ஸ் யார் யாரெல்லாம் எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க என்ன மாரியான சர்வீசஸ்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படிங்கிறத நீங்க கிளியரா பார்த்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ரீசென்ட்டா போட்டது. இவங்க வந்துட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி. ஓகே. ஸோ இவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 19.6K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இவங்க. பட் இவங்களுக்கு கன்வர்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. ஓகே. ஸோ பட் நம்ம அந்த சைட்லேருந்து அத பண்ணி குடுத்துட்டுருக்கோம் அவங்களுக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. 19,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களும் எங்களோட கிளையண்ட் தான். அடுத்து இருக்கிறது ஃபோட்டோகிராஃபி பிசினஸ். இவங்க 8,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களும் எங்களோட கிளையண்ட் தான். அதாவது மீனிங் என்னன்னா, இவங்களோட பேஜ்ல போட்டிருக்க போஸ்ட்டுக்கு எங்கள டேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா, அவங்க போஸ்ட் போட்டு எங்கள டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், அவங்க எல்லாருமே எங்களோட கிளையண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இவங்க எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்க கேட்குறீங்க, நீங்களும் இந்த மாரி ஒரு கேட்டகரில தான் இருப்பீங்க. அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்.
தயவு செஞ்சு எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு, "நீங்க இவங்க கிட்ட தான் எடுத்தீங்களா? உங்களுக்கு இவ்வளோ ரெவென்யூ வருதா?" அதெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது எதனால நான் சொல்றேன்னா, ட்ரஸ்ட் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு நீங்க எங்கள நம்பணும் அப்படின்னால், உங்களுக்கு ட்ரஸ்ட் ஃபேக்டர்லாம் வந்து கண்டிப்பா தேவை. உங்கள நம்பி நான் எப்படி இவ்வளோ அமௌண்ட்ட குடுக்குறது? இது எல்லாமே உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் தான். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்க ஆப்போசிட்ல இருக்க பெர்சனோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இவங்க யாருமே எங்களுடைய ப்ரமோஷன் பண்ற பெர்சன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்க பிசினஸ ப்ரமோட் பண்ணணுமா சார்? எனக்கு என் வேலை இல்லையா? அப்படிங்கிறது தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ். ஓகே. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து மாசத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா? உங்களுக்கு இவ்வளோ ரெவென்யூ வருதா? உங்களுக்கு இவ்வளோ புக்கிங்ஸ் நடக்குதா? அப்படி இப்படின்னு நீங்க கேட்டீங்கனால், அவங்க எப்படி இருந்தாலும் ஜெனரலா உங்களுக்கு தெரியும். கேர்ல்ஸ் பிஹேவியர் பத்தி. அவங்க கொஞ்சம் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. அது ஒண்ணு தான் ரீசன். ஸோ அதனால நீங்க அப்படிலாம் இல்ல, நான் போய் கேட்டு இவங்கள நம்பி இவங்க சொன்னா தான் நான் எடுப்பேன் அப்படின்னீங்கனால், என்ன வேணா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த மாரியான ஒரு கிளையன்ட்டே தேவை கிடையாது. ஸோ அது உங்களோட விருப்பம். ஏன்னா அவ்ளோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்க அப்படி ஒரு கிளையன்ட் இருந்தாங்கன்னா, அவங்க உள்ள வந்தாலும் எங்கள வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி எனக்கு லீடே வரல, எனக்கு கன்வெர்ட்டே ஆகல, இதுவாகல, அதுவாகலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மாரி கிளையன்ட் வேண்டாம். ஸோ நீங்க அந்த மாரி ஒரு பீப்பிளா இருந்தா, உங்கள நாங்க ஸ்ட்ரெய்ட்டாவே ரிஜெக்ட் பண்ணிர்றோம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. ஸோ நீங்க ஏன்னா நீங்க எதுவும் பே பண்ணி எங்ககிட்ட வரல. ஸோ நீங்க பே பண்ணாமலே எங்கள விட்டு தாராளமா போலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம கன்டின்யூ பண்ண வேண்டாம். பட் இல்ல, எனக்கு வந்து என்னோட பிசினஸ குரோ பண்ணணும். அதுக்கு உங்க சைட்லருந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்க ஜென்யூனா இருக்கீங்க. பட் எனக்கு வந்து உங்க மேல சின்ன சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கு. அத நீங்களே எனக்கு கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னா, அதுக்காக தான் நாங்க உங்களுக்காக வச்சிருக்க ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5000 பேக்கேஜ். ஸோ இந்த 5000 பேக்கேஜுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 5000 என்னால வந்து இப்ப ரெடி பண்ணி உடனே பே பண்ண முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கூட, அட் பிரசன்ட் நீங்க ₹1000 குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ₹1000 குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கும்போது, உங்களுக்கு தேவையான யூசர் அக்கவுண்ட் நாங்க கிரியேட் பண்ணி குடுத்துருவோம். அண்ட் உங்களுக்கு 3 டேஸ்க்கான வேலிடிட்டி உள்ள இருக்கும். அந்த 3 டேஸ்க்கு உங்களுக்கு தேவையான லீட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க அந்த லீட்ஸ கிளைம் பண்ணி அவங்கள யூஸும் பண்ணிக்கலாம். 3 டேஸ்க்கு. இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் கட்டிட்டீங்கனால், நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணாத பட்சத்தில் திரும்பவும் 5000 பே பண்ற மாதிரி இருக்கும். இதையும் நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிடுறேன். நான் எதுவும் மறைக்கலாம் விரும்பல. நீங்க ₹1000 குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான 3 டேஸ் வேலிடிட்டில நாங்க உங்களுக்கு லீட்ஸ் ப்ரொவைட் பண்ண குடுத்துருவோம். பட் ஆஃப்டர் 3 டேஸ் நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னால், உங்களுக்கான ஆக்சஸ் கட் ஆகிடும். ஆக்சஸ் கட் ஆயிடுச்சுன்னா, திரும்ப வரும்போது எங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏன்னா இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஃப்ளோ. ஸோ அதனால இங்க எதுவுமே வந்து நடுவுல போயிட்டு நம்ம பேசி கன்வெர்ட் பண்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ சிஸ்டம் என்னன்னா ₹1000 குடுத்தீங்கன்னா, யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுத்துரும். 3 டேஸ் வேலிடிட்டி இருக்கும். பேமெண்ட் பண்ணதுலேருந்து 3 டேஸ்க்கான வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 3 டேஸோட அந்த ஹவர்ஸ் முடியும்போது, நீங்க பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணி நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேக்கேஜ் அப்படியே கன்டின்யூ ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் ஒன்ஸ் நீங்க 3 டேஸ்க்குள்ள பண்ணல அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜோட வேலிடிட்டி எண்ட் ஆயிடும். திரும்ப நாங்க போகும்போது, இந்த 2த்துல ஏதாவது ஒரு பேக்கேஜ் தான் நீங்க சூஸ் பண்ணி உள்ள வர மாரி இருக்கும். ஸோ அப்படி நீங்க வரும்போது 6000 நீங்களா கட்டுறீங்க அப்படின்னும்போது, அதுக்கு நாங்க எந்த வகையிலயும் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவும் நான் உங்ககிட்ட ஃப்ராங்காவே சொல்லிடுறேன். எல்லாமே உங்களுக்கு ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் நீங்க இது பண்ணா போதும். மத்தபடி வேற எதுவும் நான் உங்கள ஃபோர்ஸ்லாம் பண்ண போறது கிடையாது. ஸோ அத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஸ்ட்ரெய்ட்டா 5000 பே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு 1000 குடுத்துடுறேன். பட் 3 டேஸ்க்குள்ள என்னால பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே 8500 எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு எலைட் பேக்கேஜ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்க எனக்கு எடுத்துக் குடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்க ரெடி. ஸோ இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்க எப்படி, என்ன, ஏதுன்றத பேசிட்டு சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம பண்ண முடியாது. அந்த இன்வெஸ்ட்மென்ட் ரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் எங்க சைட்லேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியுமோ நாங்க குடுத்துருக்கோம். அத எல்லாமே யோசிச்சு கன்சிடர் பண்ணிட்டு நீங்க தாராளமா வரலாம். ட்ரஸ்ட் எப்படி நான் உங்கள நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த ஃபோட்டோ வரும். இது 4 டேஸ்க்கு முன்னாடி நாங்க போட்டிருந்த போஸ்ட்டு. இது 5 டேஸ்க்கு முன்னாடி. இவங்க 7 டேஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த்ல போட்டுட்டு இருந்தது எல்லாமே. ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 1, ஜூலை 30 இந்த மாரி நெறைய விஷயங்கள் இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நாங்க போட்டுட்டு இருக்கிறது. ஸோ ப்ளே ஸ்கூல்ல இருந்து எல்லாமே இங்க கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்களோட மத்த கிளையண்ட்ஸோடதுமே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளையண்ட்ஸும் உள்ள வர வர இந்த மாரி நாங்க போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ நாங்க வந்து ஃப்ராட் பண்றவங்களா இருந்தா இவ்வளவு நாள் எங்களால இருக்க முடியாது. அண்ட் எங்க கிளையண்ட்ஸும் எங்க கூட வந்து கன்டினியூஸா இருக்க முடியாது. ஸோ அதுவுமே நீங்க இந்த இடத்துலயே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரஸ்ட் ஃபேக்டருக்கு இது எங்க இன்ஸ்டா பேஜ். ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்புட்ன்னா, எங்களோட எல்லா போஸ்ட்லயும் வந்து கூட
கமெண்ட் போட்டு ஏதாவது பண்ணணும்னா கூட பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட சாய்ஸ். நான் உங்க கையில குடுத்துர்றேன். நீங்க பார்த்துக்கோங்க. இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ண ரெடி அப்படின்னா, நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நெறைய பேர் சொல்ற மாரி இந்த ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நாங்க பண்ண மாட்டோம். இங்க வந்து ஸ்கேர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எங்க சைட்ல லீட்ஸ் இருக்கு. நாங்க குடுக்குறோம். நீங்க எடுத்துக்கலாம். பட் அத எங்களால வந்து எல்லா டைமுமே குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கனால், கம்பல்சரி முடியாது. ஸோ அத நீங்க எவ்வளோ சீக்கிரமா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ ஏன்னா இது சீசனல் டைம். எங்க பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செப்டம்பர் மாசத்துக்கு ஃபுல் ஆயிட்டாங்க. அக்டோபர், நவம்பருக்கு 1, 2 ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும் முகூர்த்தம் டைம்ல. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க மத்த 3 மாசத்துக்கு தான் அவங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்த வருஷத்துக்கு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ரெடி. ஸோ புக்கிங்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் 2026க்கான புக்கிங்ஸ் தான் அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஜான், ஃபெப், மே அதெல்லாமே இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.